தென்கிழக்காசிய அரசர்களின் ஆதரவையும் அவர்கள் பெற முடிந்தது. கிபி 1025ஆம் ஆண்டு தீபகற்ப மலாய் தீவுகள் ஆகியவற்றை நோக்கி கடற்படையுடன் வருகை தந்த ராசேந்திர சோழன் கடாரம் என்றான் என்பது உண்மையை. ஆனால் அந்த சோழ மன்னன் கடாரத்தில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தவில்லை என்பதும் உண்மையே. ராஜேந்திர சோழ மன்னனின் வருகையின் முக்கிய நோக்கமாவது தமிழ் வணிகர்கள் எதிர்நோக்கிய ஒரு சில வாணிக தடைகளை அகற்றுவது என்று தெரிய வருகின்றது. ஆன்மீகத் துறையில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் கம்பூச்சிய மக்களின் அரசாக விளங்கிய பியூனாம் அரசின் மன்னர் ஸ்ரீமார என்னும் பட்டப்பெயரால் அழைக்கப்பெற்றார். ஸ்ரீமார என்பது திருமாறன் என்னும் தமிழ் சொல்லின் வடமொழி வடிவமாகும். சங்ககாலத்து பாண்டிய மன்னர்களாகிய சிலரும் திருமாறன் என்னும் பட்டப்பெயரை உடையவர்களாக விளங்கியதோடு சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக போற்றியவர் ஆவர். ஆதலால் கம்பூச்சிய பியூனாம் மன்னர்களும் பாண்டிய மன்னர்களைப் போலவே ஆற்றலுடையவர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்று வழிபட்டதோடு சீமார என்னும் பட்டப்பெயரையும் உடையவர்களாக விளங்கினர் என்பது புலனாகின்றது. கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நான்சி ஷூ என்னும் சீன வரலாற்று ஏடு பியூனாம் மன்னர்கள் மகேந்திரம் என்னும் மாமலை மீது வதியும் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக போற்றி வழிபட்டனர் என்னும் செய்தியை குறிப்பிடுகின்றது. மகேந்திரம் என்னும் சொல் மகேந்திரம் என்னும் வடமொழி சொல்லின் தமிழ் வடிவமாகும். எனவே மகேந்திர மலை மீது வதியும் சிவபெருமான் வழிபாடு தமிழ் பண்பாட்டின் மூலமாகவே பண்டைய கம்போச்சியாவில் வேரூன்றியது என்று உறுதியாக தெரிகின்றது. மேலும் பியூனாம் அரசின் தலைநகர் வியாத நகர் என்று அழைக்கப்பெற்ற செய்தியிலிருந்து வேட உருவாகி மகேந்திரத்து மிகுகுறை வானவர் தன்னை தேடவிருந்த சிவபெருமான் என்று திருவாசகத்தைச் சேர்ந்த திருவாத்தை பகுதியில் கூறப்படும் சைவ சமய மரபினை மாணிக்க வாசகர் கூறிய அந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே மாணிக்கவாச காலத்தின் முற்பட்ட காலத்திலேயே கம்பூச்சிய மன்னர்களும் குடிமக்களும் அறிந்திருந்தனர் என்பதையும் உணர முடிகின்றது. சிவபெருமானின் தீவிர பக்தர்களில் ஒருவராகிய காரைக்கால் அம்மையாரின் சிற்பங்களும் கம்பூச்சிய நாட்டில் நிறுவப்பெற்ற பண்டாய் ஸ்ரீ வாட் பேசட் எனப்படும் திருக்கோயில்களில் சிவபெருமானை போற்றி வணங்கும் வடிவத்தில் காட்சியளிக்கின்றன. கம்பூச்சியாவின் அண்டை நாடாக விளங்கிய சம்பா அரசின் தலைநகரின் பெயர் சிவபெருமானின் மற்றொரு தமிழ் திருப்பெயரான பாண்டரங்கன் என்பதாகும். அந்த பெயர் இன்று பாண்ட்ராங் என்று வழங்குகின்றது. தமிழகத்தில் பாண்டிய மன்னர்களின் குலகுருவாகிய விளங்கிய அகத்திய மாமுனிவர் குலத்தினைச் சேர்ந்த முனிவர் ஒருவர் ஆனைமலை என்னும் ஊரிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்க படிவம் ஒன்றை இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஜாவா தீவின் திருக்கோயில் ஒன்றில் நிறுவிய செய்தி சங்கால் என்னும் ஊரில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டில் குறிக்கப்படுகின்றது. பண்டைய மலாயாவின் வடமேற்கு பகுதியில் கிபி 1ஆம் நூற்றாண்டில் காடகம் அல்லது கடாரம் என்னும் பெயரை உடையதாக தோன்றிய புகழ்பெற்று விளங்கிய வாணிக பண்பாட்டு மையத்தில் குனோங் ஜெராய் எனப்படும் மலை சார்ந்த பகுதியில் நிறுவப்பெற்ற திருக்கோயில்கள் பலவற்றுள் தலையாயது சண்டி புக்கி பத்து பகார் எனப்படும் சிவபெருமான் கோயிலாகும். இந்த கோயிலின் கருவறையில் அமைந்திருந்த லிங்கமும் அதன் கீழே அமைந்திருந்த கருங்கல்லால் ஆகிய பெட்டியும் அந்த பெட்டியின் 9 பகுதியில் வைக்கப்பட்டிருந்த நவரத்தின கற்களும் பொன்னால் ஆகிய பொருட்களும் நந்தி படிமமும் தமிழ் பண்பாட்டின் செல்வாக்கினை உணர்த்துவதாக உள்ளன. மலாய் மன்ன வரலாற்றை கூறும் சிஜாரா மலாயு என்னும் நூலில் சுமாத்ரா தீவின் பாலம்பாங் நகரில் முதலாவது மலாய் அரசனை நிறுவிய மன்னர்கள் ராஜ சோழன் என்னும் பட்டப்பெயரால் அழைக்கப்படுகின்றனர். மலாக்கா மன்னர்களின் வரலாற்றை கூறும் அந்த நூலில் மலாய் மன்னர்கள் நாகப்பட்டினத்து சோழனின் வழித்தோன்றர்கள் என குறிக்கப்படும் மரபானது
சங்க காலத்து பெரும்பானாற்று படைகள் நாட்டுடை தலைவனாய் எழுந்தரையன் நாகப்பட்டினத்து சோழனின் வழித்தோன்றல் என உரையாசிரியர் நச்சினாக்கினியர் குறிப்பிடும் மரபோடு தொடர்புடையது. ஆதலால் அந்த மரபினை பற்றி தமிழ் அறிஞர் ஒருவர் வாயிலாக சுஜாரா முலாயுவின் ஆசிரியர் மலாய் நூலின் ஆசிரியர் அறிந்திருக்கக்கூடும் என ஊகித்தெரிய இடமுள்ளது. மேலும் பாலம்பாங்கைச் சேர்ந்த மலாய் மன்னரின் வழித்தொண்டலாக விளங்கிய மலாய் மன்னர் ஒருவர் தீபகற்ப மலாயாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் புதியதொரு அரசனை நிறுவ விரும்பிய போது ஆமலகம் எனப்படும் நல்லி மரத்தின் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்ததாகவும் அப்போது பிளாண்டோ என்னும் ஒரு மான் வேட்டை நாயினை உதைத்து தள்ளியதாகவும் 2 நிமிடங்களில் காலமாகிவிட்டது. ஓகே. இந்த கட்டுரை படைப்பதற்கு நேரம் போதாதால் இத்துடன் என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.